உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி? சுப வீரபாண்டியன் திராவிட இயக்க தமிழர் பேரவையை சேர்ந்தவர் இணைகிறார். வணக்கம் சார். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையே இது தொடர்பான தங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். அவருடைய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட சர்ச்சையை ஏற்படுத்துவதற்காகவே அவர் பேசியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் பெரியாரை குறிவைத்து கூட அல்ல, திமுக அரசை குறிவைத்துதான் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நான் கருதுகிறேன். இப்படியெல்லாம் தனக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் கண்டபடி பேசினால் அதனால் கலவரம் வரும். கலவரம் வந்தால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிவிடலாம் என்பது அவருக்கு உள்நோக்கமாக இருக்கலாம், அல்லது அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம். இந்த கூற்றுக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது? இப்போது தென்னை மரம் வெட்டியதை பற்றி அவர் சொல்லுகிறார் என்றால் அது அவருடைய கருத்து. நான் ஒரு விவசாயி என்கிறார். அவர் எப்போது விவசாயம் செய்தார் என்று நமக்கு தெரியவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெற்ற தாயுடன் அல்லது அக்கா தங்கையுடன் கூட உறவு கொண்டு காம இச்சையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று பெரியார் எங்கே சொன்னார் என்று ஆதாரத்தை கேட்கலாம். கொஞ்சமாவது கூச்சம் மானம் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களிடம் நாம் கேட்கலாம். சீமானிடம் கேட்டு பயனில்லை. நான் இப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒருவேளை அப்படி உறவு கொள்வது சீமானின் வழக்கமாக இருக்குமோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஒரு நாளும் பெரியார் ஓரிடத்திலும் அப்படி சொல்லவில்லை. இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.